தானியா கோபி ஹஸ்த நட்சத்திரம். அந்த குழந்தைக்கு டயாபெட்டிஸ் இருக்கு. அதுலேருந்து அந்த குழந்தை பரிபூர்ணமா குணமாகி ஆள் ஆரோக்கியத்தோட சகல விதமான சம்பத்தோட வாழணுங்கிறது அவ ஆத்துல இருக்கிறவாளோட கோரிக்கை. பரதன் அவிட்ட நட்சத்திரம். அவளுக்கு உடல் உபாதைகள் கொஞ்சம் இருக்கு. அதுலேருந்து பரிபூர்ணமா குணமாகி ஆள் ஆரோக்கியத்தோட சகல விதமான சம்பத்தோட வாழணுங்கிறது அவ வீட்டாரோட கோரிக்கை. லக்ஷ்மி விஸ்வ பிரகாஷ் ஹஸ்த நட்சத்திரம். அவளுக்கு மனசஞ்சலங்கள்லேருந்தும் உடல் உபாதைகள்லேருந்தும் விடுபட்டு சகல விதமான சௌபாகியத்தோட உங்களுடைய சத்காரியங்கள்ல நிறைய ஈடுபட்டு புண்ணியம் தேடிக்கணுங்கிறது அவளுடைய கோரிக்கை. தீபலட்சுமி ஹஸ்த நட்சத்திரம். அவளுக்கு மனசஞ்சலங்கள்லேருந்து விடுபட்டு உடல் உபாதைகள்லேருந்து விடுபட்டு சகல விதமான சௌபாகியத்தோட சந்தோஷமா வாழணுங்கிறது கோரிக்கை. பூர்ணிமா ஹஸ்த நட்சத்திரம். அவளுக்கு மனசஞ்சலங்கள் உடல் உபாதைகள் தொடர்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள்னால மன சஞ்சலம் ஏற்பட்டுட்டே இருக்கு. அதுல இருந்து அவ பரிபூர்ணமா குணமாகி ஆள் ஆரோக்கியத்தோட குடும்பத்தோட சௌபாகியவாதியா இருக்கணும், பல விதமான சத்காரியங்களில் ஈடுபட்டு எப்பவும் சந்தோஷமா இருக்கணுங்கிறது அவளுடைய கோரிக்கை. சாய்ராம், எல்லா விதமான கோரிக்கையும் உங்களுடைய பாதத்தடியில வச்சுட்டோம். நிதி பிரச்சனை இருக்கு, உடல் உபாதைகள் இருக்கு, மன சஞ்சலங்கள் இருக்கு, வீட்டுல ஒற்றுமை வேணும், குழந்தை வேணும், கல்யாணம் நடக்கணும், ஏகப்பட்ட கோரிக்கைகள் தினம் தினம் உங்களுடைய பாதத்தடியில நாங்க வைக்கிறோம். ஒவ்வொரு நாளைக்கும் நீங்க நித்யானந்த குபேர சாயா இருந்து உங்க நாமகரணத்தோட எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டு இருக்கீள். இது கேட்கிற அத்தனை கோரிக்கைகளையும் அவளுக்கு கர்மா அனுசரிச்சு நிவர்த்தி பண்ணி கொடுத்து சௌபாகியத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து எப்பவும் உங்களுக்கு சத்காரியங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு மனோநிலையை கொடுத்து அந்த பாக்கியங்களை கொடுத்து யோகியத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறோம். வெளிநாட்டுல பதட்டமான சூழ்நிலை இருக்கு. அதுல இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள்லாம் ஒரு நிரந்தரமான சமாதானமான ஒரு நிலைக்கு வரணும் அப்படிங்கிற கோரிக்கையும் நம்ம பொது கோரிக்கையா வைக்கிறோம். சுவாமி யோகா சமஸ்தா சுகினோ பகவந்து சாய்ராம். உங்களுடைய பரிபூர்ண அனுகிரக கடாட்சம் சித்திரஸ்து. பரமம் பவித்ரம் பாபா விபூதிம் பரமம் விசித்ரம் லீலா விபூதிம் பரமார்த்த இஷ்டார்த்த மோக்ஷ பிரதானம் பாபா விபூதிம் இதமாஸ்ரயாமி சாயி விபூதிம் இதமாஸ்ரயாமி. ओम श्री सच्चिदानंद सद्गुरु श्री साईनाथ महाराज की जय. आनंदाय विद्महे श्रीनिवासाय धीमहि तन्नो साई प्रचोदयात्. ओम श्री सच्चिदानंदाय. ओम साईराम. जय साई. ओम श्री सच्चिदानंदाय विद्महे श्रीनिवासाय धीमहि तन्नो साई प्रचोदयात्. லக்ஷ்மி விஸ்வ பிரகாஷ் ஹஸ்த நட்சத்திரம். சுவாமி அவளுக்கு சில கோரிக்கைகள் ஆல்ரெடி நம்ம வச்சிருக்கோம். அவ மனசுல சஞ்சலங்களும் உடல்ல எந்த விதமான உபாதைகளும் இல்லாம அதை பரிபூர்ணமா குணமாக்கி ஆள் ஆரோக்கியத்தோட குடும்பத்தோட நிம்மதியா சந்தோஷமா பரிபூர்ண அனுகிரகத்தோட அவ வாழணும். நல்ல சத்விஷயங்கள்ல கலந்துக்கிறதுக்கு உண்டான பாக்கியமும் யோகியத்தையும் அவளுக்கு இருக்கணும். அவ சந்ததி எல்லாருமே க்ஷேமமா சௌபாகியமா சந்தோஷமா வாழறதுக்கு உண்டான பாக்கியத்தை கொடுக்கணும் அப்படிங்கறதான் அவளுடைய கோரிக்கை. உங்களுடைய பரிபூர்ண அனுகிரக கடாட்சம் சித்திரஸ்து. ஓம் ஸ்ரீ சச்சிதானந்தாய வித்மகே ஸ்ரீனிவாசாய தீமஹி தன்னோ சாயி பிரச்சோதயாத். ஓம் சௌ சரணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌ நமஹ. சாய்ராம் சாய்ராம். உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் பலிக்கணும். நித்யானந்த குபேர சாயி எப்பவும் உங்களுக்கு துணையா உங்க சௌபாகியத்தோட எப்பவும் வச்சுக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையும் வச்சிருக்கோம். சாயி அவருடைய அனுகிரகம் இப்படி பரிபூர்ணமா சித்தியாகட்டும். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்.